வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நினைக்கல ஐயா, வேற ஐயா, என்ன விட்டுருக்கீங்க? அந்த ரோஜா வெறும் எரியப்ப அதனால பிள்ளைங்களாம் குத்தி 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 ரத்தா 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 அப்படியே கத்தி எடுத்து சொருகி ரத்தம் பாக்குறப்ப அப்படின்னு ஒரு போதை வரும் பாருங்க. சுப்பு சாரை மீட் பண்ணீங்களே, சாரி சுப்பு சார் உங்களை மீட் பண்ணாரு. இப்படிதான் என்னைய கெட்ட பேர் ஆக்குறீங்க. புதுச்சட்டை மாறனா அவர் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம தமிழ் சினிமாவில் புதிய திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்து திவாகரோட போட்டோ இப்படிலாம் போட்டாய். நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி என்ன பிக் பாஸ்லேயே விஜய் சேதுபதி சார் அப்படிதான் கேட்டாரு. சார் உங்களை பார்க்க வரேன், ஏப்பா நீ என்னைய பார்க்க வந்துட்டு அவர் வந்து என்கிட்ட போட்டோ எடுக்கணும்னு சொல்றாரு. விஜய் சேதுபதி சார் பயப்படுறாரு. நிறைய மீம் கண்டென்ட் ஆக்கிட்டாங்க நிறைய இடத்துல உங்களை. அதுதானே பிளஸ். மீம்னாலே நம்ம பெரிய ரோல் வந்துட்டோம். நம்ம ஹூ இஸ் த நெக்ஸ்ட் தளபதின்னு போட்டுட்டு ரெண்டு தலைவரை போட்டதும் நோ நோக்குன்னு போட்டு டக்குன்னு போட்டு நம்ம பண்ண ஆக்டிங்கா உள்ள போடுது. டக்கு டக்கு டக்குன்னு அது எப்படி வருதுன்னே தெரியல. டக்குன்னு வராங்களா, ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, டக்கு நடிச்சவங்க டேரக்டர் எப்படி பாக்குறாங்க. மத்தவங்க ரொம்ப நேரம் டேக் எடுத்துட்டு இருக்காங்க. நான் டக்குன்னு முடிச்சுட்டு வந்தோடனே அவர் அந்த டேரக்டர் பார்த்த பாரு. தமிழ் நடிகைகளுக்கு அதிகமா வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சையா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிளாமர் சீன் வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு லிமிட்டை தாண்ட மாட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து டக்கு டக்குன்னு. த்ரிஷா மேடம் மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டு உண்மையாக அப்படிதான் வேணுமா? அவங்க வந்து பியூர் டாக் லவர். ஸோ அதனால எனக்கு நானும் ரொம்ப டாக் லவர் மேடம். அதனால த்ரிஷா மேடம் ரொம்ப பிடிக்கும். எப்போ கல்யாணம்? பார்த்துட்டு இருக்காங்க மேடம், சீக்கிரம் முடியும். த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு திவாகர்? படங்கள்ல வந்து நல்லா சம்பாத்தியம் மேடம். இப்போ பார்ப்போம், ஹீரோவா நடிச்ச ஒரு 50 லட்ச ரூபா சம்பளம். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, வெளில வந்துட்டீங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்க்குள்ள போறீங்க, ஆட்டோகிராஃப் கேட்டு ஒரே டார்ச்சரா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி அதுக்கு முன்னாடியே ப்ராமிஸ் நிறைய பேர் ஆட்டோகிராஃப் ஓப்பனா சொல்லவா. நம்ம பிக் பாஸ் ஸ்கூல் சரியா சொன்னா கூட சொன்னார், நான் பார்த்தேன். திவாகர் இன்னைக்கு தான் ஃபேமஸா, இதுக்கு முன்னாடி ஃபேமஸ் இல்லையானாரு. ஸோ நல்ல பிக் பாஸ் முன்னாடியே ரீச் உச்ச கட்டத்தில் தான் இருந்தேன் மேடம். பிக் பாஸ்க்கு அப்புறமா நிறைய கிடைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அப்பவே வந்து நிறைய ஸ்கூல், அப்போவே நிறைய ஸ்கூலு, நிறைய ஆட்டோகிராஃப், அப்பவே நிறைய பேருக்கு ஆட்டோகிராஃப். இப்போ வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகி இன்னும் அசுரபலத்துக்கு அசுரபலம் சேர்த்துக்கிட்டே போகுது மேடம். அசுரபலன்னு ஒன்று ஞாபகம் வருது. சிம்பு சாரை மீட் பண்ணீங்களே, சாரி சிம்பு சார் உங்களை மீட் பண்ணாரு. இப்படிதான் என்னைய கெட்ட பேர் ஆக்குறீங்க. அவர் புதுச்சட்டை மாறன் இருக்காரு அவர் பண்ண. அதாவது மேடம், சிம்பானா அரசன் படம் ஷூட்டிங் வந்திருந்தாரு. நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி என்ன பிக் பாஸ்லேயே விஜய் சேதுபதி சார் அப்படிதான் கேட்டாரு. சார் உங்களை பார்க்க வரேன், ஏப்பா நீ என்னைய பார்க்க வந்துட்டு அவர் வந்து என்கிட்ட போட்டோ எடுக்கணும்னு சொல்றாரு. விஜய் சேதுபதி சார் பயப்படுறாரு. அந்த மாதிரி. சரி, நீங்க சிம்பு சாரை பாத்தீங்களோ, சிம்பு சார் உங்களை பார்த்தாங்களோ? அந்த வீடியோ பத்தி இப்படி எல்லாம் கேட்கலாமா நீங்க? மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்கண்ணா. சரி சொல்லுங்க, அந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லுங்க. அந்த இன்சிடென்ட் சிம்பானா பக்கத்துல ஷூட்டிங் வந்திருந்தாரு. ஸோ அவரை பார்க்கலான்னு போனோம். அவர் அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு தெரியாததுல ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் போய் சிம்பா நல்லா பார்க்க முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய லிட்டில் சூப்பர் ஸ்டாரு. அவருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வருது, எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை மில்லியன் ரசிகர்கள் இருக்காங்க. நாங்கள் போயிருந்தோம், அவரை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வாட்டர்மெலன் ஸ்டார்னாரு. எனக்கு எப்படியே ஒரு புள்ள அரிச்சிருச்சு. என்னடா அது, ஆனால் என்னடா என்ன சார் நீங்களாம் எவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படின்னு அவர் சொன்னார். நான் என்னடா உங்களை பார்க்க தானே வந்திருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் போயிட்டார், பிஸி தானே. 2 மணி வெற்றிமாறன் சார் படம் ஷூட்டிங் பிஸியாக போயிட்டார். போயிட்டு வந்தவர் கேட்ச் பண்ணிட்டார். அவர் கேரவன் கிட்ட கூட நிற்க முடியாது, பையனெல்லாம் அமுச்சிருவாங்க. எல்லாருமே காம்பவுண்டுக்கு வெளியில தான் நிற்கிறாங்க, பப்ளிக் எல்லாமே. ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம முகத்துக்காக அவ்வளவு தூரம் அலோவ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆனாலும் அவங்க ஷூட்டிங்க்கு அவங்க தான் பெரிய ஆளு. காரணம் மக்கள் செல்வாக்குனால நம்மள அலோவ் பண்ணி, சரி ஓகே நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தானே அப்படின்னு யாரும் ஒன்றும் சொல்லிக்கல. அப்பயும் மவுண்ட் சோர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சார் அவரை சார்னா பார்த்து பேசிட்டோம்னா ஓகே அப்படின்னு. நம்ம ஓரமாக தான் வெயிட் பண்ணோம். அவரே வந்து உள்ளே போயிட்டு வெளியில் எங்கே இருக்காரா அப்படின்னு டக்குன்னு அவரே எங்கள் வாட்டர்மெலன் ஸ்டாரை காணோம் அப்படின்னாரு. 2வது டைம் வரப்போ கூப்பிட்டு கேட்டார், எங்கே இருந்தாரு ஆளை காணாமேனாரு. நான் உட்காந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஆனால் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும், சரி இருங்க எடுத்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவர் அன்றைக்கி இத்தனைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக அப்படியே ஃபோட்டோ கிடைக்கிறது டவுட் ஆயிருமோ அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தும் இன்ஜெக்ஷன் போட்டு பொறுமையாக காஸ்டியூமில் கொடுக்கக்கூடாது இல்லையா, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி கேரவன்லேருந்து வெளியில் வந்து நம்ம கூட வந்தோம் 5 பேருக்கு லக்காச்சு. எல்லாருமே டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் டக்குன்னு ஷூட்டிங் காஸ்டியூமில் இருக்காங்க, டக்கு டக்குன்னா எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் டக்குன்னு அவரே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாருப்பா, நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க. பிக் பாஸ்லாம் பார்த்தேன், கான்ட்ரோவர்சியில் எதையும் மாட்டிக்கிறாதீங்க,
அப்ப எவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் நினைச்சோம் சும்மி படத்துல வந்து வாட்டர்மெலன் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன் அதுவும் நடக்கலாம் சும்மு படத்துல இணையலாம். ஓகேங்களா. ஸோ அப்ப அண்ணா வந்து எவ்வளவு நல்லா அட்வைஸ் பண்றாரு பாருங்க. சும்மா எந்த கான்ட்ரவர்சிலையும் மாட்டிக்கிறாதீங்க தம்பி, நல்லா அட்வைஸ் பண்ணுறாரு. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி பயங்கரலாச்சு. இதை பார்த்துட்டு ப்ளூ சட்டை மாறனா அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் தமிழ் சினிமாவில் புதிய திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்து திவாகரோட ஃபோட்டோ இப்படிலாம் போட்டால் இப்படிங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் என்னன்னா ஆக்சுவலாக அவர் அப்படி தப்பாக எடுக்க மாட்டார், அண்ணாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் பல விமர்சனங்களை கடந்தானே வந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பார்க்குறப்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, அதை கரெக்டாக விஜய் சேதுபதி சார் கேட்டார். சார் மடம் பிக் பாஸ் ஹவுஸ் டிஸ்கஷன் இருக்கும்ல சார், மதுரையில் நீங்கள் ஷூட்டிங் இருக்கு சார். ஆமாப்பா உங்களை பார்க்க வரல சார் அப்படின்னா, எதுக்கு நீங்கள் பார்க்க வந்துட்டு என்கிட்ட வந்து விஜய் சேதுபதி ஃபோட்டோ எடுத்தாரு நாளைக்கு இல்லை சொல்லுவீங்க இன்டர்வியூவில் எனக்கு அப்படின்னாரு. நான் சார் அப்போ நானும் சொல்லவே இல்லை சார், நான் சார் போட்டாங்க. இப்படி எல்லாரும் போட்டு போயிட்டு வேற நம்மளுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணி விடுறாங்கடா. அதாவது ட்ரோல் பண்றது ஒரு நாய் வேணும்ல. அவர் அவ்வளவு பெரிய ஸ்டாரு, எவ்வளவோ ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட போய் டைம் ஒதுக்கி அப்பயுமே அவங்க கம்பெனி கேமராவில தான் போட்டோ எடுப்பாங்கப்பா. செல்போன் மொபைல் போன்ல எடுக்கக்கூடாது, எங்க எதிர எடுத்து அனுப்புறோம்ன்றாங்க. எனக்காக சும்பா நாட்டை போய் அப்ரூவல் வாங்குறாரு பிஏ. அவங்க போனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாரு அவரு. ஸோ நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காரு. அந்த சலுகைகளை அந்த ஃப்ரீடமை நான் நல்ல வழியில பயன்படுத்திக்கணும். அதை போய் இந்த மாதிரி ஆட்கள் போட்டாங்கன்னா இப்படிதான் எனக்கு கெட்ட பேர் உண்டு பண்றாங்க. எனக்கு பெருசா ஒன்றும் அலிகேஷன்லப்பா, இந்த மாதிரி போட்டுதான் நம்மளுக்கு கெட்ட பேர் உண்டாக்குறாங்க. இவர் திமிரா இருக்காரு, இதா இருக்காரு, ஹெட்வெயிட்டா இருக்காரு, இப்படியே போட்டு ஃபேக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ட்ரோல் பண்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எப்படி இருக்கு உங்க பார்க்கும்போது? இப்ப நிறைய மீம் கண்டென்ட் ஆக்கிட்டாங்க நிறைய இடத்துல உங்களை. அதுதானே பிளஸ். ஆக்சுவலா மீம் கண்டென்ட்ன்றது எல்லாருங்களப்பா பெரிய பெரிய நடிகர்களை போட்டுட்டு தான் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டரை போடுறாங்க, சீஃப் மினிஸ்டரை போடுறாங்க. நம்ம ரொம்ப மீம்னாலே நம்ம பெரிய லெவல் வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். அதுலேயே நிறைய கெத்தாலாம் போடுவாங்க. ஹூ இஸ் த நெக்ஸ்ட் தளபதின்னு போட்டுட்டு அவங்க பேர் சொல்ல 2 தலைவரை போட்டதும் நோப்புன்னு போட்டு டக்குன்னு போட்டு நம்ம பண்ண ஆக்டிங்கா உள்ள போட்டுட்டு இருக்காங்க. 2 தலைவர்னா யாரு நெக்ஸ்ட் தலைவர்? வேணாம், அவங்க டாப் ஹீரோ இல்ல விஜய் சார் போட்டோ கொஞ்சம் போட்டோ போட்டு பசங்க எடிட் பண்ணதுலாம் அதெல்லாம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. ஹூ இஸ் த நெக்ஸ்ட் பிளர்லி கோட்னு போட்டுட்டு டக்குன்னு அப்புறம் 2 டாப் ஹீரோ நோப்புன்னு போட்டு அடுத்து எடுத்தோடனே டக்குன்னு வாட்டர் சான் போட்டாங்க இருக்கு. எனக்கே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் யாருக்கு கொடுப்பன இருக்கும்? இன்னொரு இதுவும் போட்டிருந்தாங்க, ஒரு பெரிய டாப் ஹீரோ ஒரு இதை போட்டு உடச்சு டக்குன்னு என் ஃபோட்டோ போட்டது அந்த கீழே இதை போட்டுட்டு அப்படியே பயந்து நிற்கிற மாதிரி அப்படிலாம் பயங்கரமாக எடிட் பண்ணி. இது நல்ல விஷயம் தானே உங்களுக்கு. மீம்ஸ்ன்றது எனக்குன்னு இல்லை, பெரிய பெரிய நடிகர்களுக்கே மீம்ஸ் போட்டு அவங்களுக்கு டெவலப் ஆகும். நிறைய பேருக்கு மோட்டிவேஷனுக்காக ஒன்று கேட்குறேன். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ வளர்ச்சியோட உச்சகட்டம். பேட் கமெண்ட் போடுறவங்க என்ன நினைப்பான் தெரியுமா? நம்மளுக்கெல்லாம் அப்படி கமெண்ட் இல்லையாடா. ஏன்னா அதுதான் வளர்ச்சியோட உச்சகட்டம். வளர காக்க தான் இருக்கிற எல்லாரும் ஒரே மாங்காய் இதையை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெள்ளஞ்சி நின்று குளிங்கி நிற்கிறோம். அதுதான் உண்மையான ரீசன். அதுதான். இது வந்து மோட்டிவேஷனுக்காகவோ இது கிடையாது, உண்மைன்றது அதுதான். ஓகேங்களா. வளர்ச்சியில் இருக்கிறவங்க அடிச்சு இறக்க ட்ரைப்பே பண்ணுவானுங்க. நல்லா நடிக்கிறப்ப ஆரம்பத்தில் அது வரத்தாப்பா செய்யும். ஈவன் சூர்யா சார் ஃபீல் பண்ணல, எஸ்கே அண்ணா ஃபீல் பண்ணல. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு பொண்ணு எஸ்கே அண்ணாவை இன்டர்வியூ எடுக்கிறப்ப கேட்டாங்க, படம் கூட உங்களுக்கு காமெடி படம் தான் செட் ஆகும்னு சொன்னவங்க மத்தியில் நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கீங்க, காமெடின்னு சொல்லி உங்களை அப்படியே ஒரு தெய்வமா பார்த்தாரு. ரொம்ப ஹாப்பியா பார்த்தாரு அந்த பொண்ணை. அந்த பார்வை இருக்கு தெரியுங்களா, அதுக்கு அல்லவே இல்லை. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கேட்குறாங்க, அவர் அப்படியே உட்காந்து பார்க்குறாரு. அது மாதிரி பண்றவே இது சினிமா ஃபீல்டில் வர சகஜம் தான். பார்த்து பண்ண தான் செய்வாங்க, கிண்டல் பண்ணி தான். எல்லார் கண்ணிலையும் படம் ஆரம்பிக்கிறோம்ல, அப்போ அது வரத்தான் செய்யும். கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி போட தான் இருப்பாங்க. அப்பயே அவங்க உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்து என்ன இருக்கு? வாட்டர்மெலன் ஸ்டாரோட படம் ஏதாவது இருக்கா? கமிட் பண்ணி முன்னாடி 5 படம் 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒன்று விஜய் சேதுபதி சார் படம் ஏஸ், அதில் நல்ல என்ட்ரி கொடுத்தாங்க. ஏஸ்னு ஒரு படம் முடிஞ்சு, அடுத்து அக்யூஸ்னு ஒரு படம், அதில் யோகி பாபானா சூப்பர் என்ட்ரி கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா. தமிழ் சினிமாவை நான் தான் காப்பாற்ற போறேன் ஒருத்தர் துடியா துடிச்சிட்டு இருக்கான். அதுலேயும் நல்ல என்ட்ரிப்பா. டக்குன்னு டோர் திறந்த உடனே நம்மள ஒரு செம்மையான என்ட்ரி கொடுத்தாங்க. விஜய் சேதுபதி சார் படத்துல அப்படிதான். ஏசுன்ற படத்துல போல்டு கண்ணன் காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அவர் தான் போல்டு கண்ணன் ஃபாரின் போயிருப்பாரு. அவர் போல்டு கண்ணன் கிடையாது. அப்ப போல்டு கண்ணன் அங்க வராட்டி எங்கடா இருக்கான்னு கேட்டா என்னைய காட்டுவாங்க. திருப்பி டக்கு நான் வாட்டர்மெலன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்புறம் 2 படங்கள்ல நடிச்சிருக்கோம். 5வது படம் பிக் பாஸ் சாரி என்ன இருக்கார்ல, அந்த படத்துல தான் கேரக்டர் ரோலா 15 நாள் பண்ணிருக்கோம்ப்பா. சூப்பர். பிக் பாஸ் முன்னாடி அதெல்லாம் முடிஞ்சு இப்ப நிறைய வருது. இப்ப எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, திவாகர் வந்து எந்த படத்துல வந்து சைன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அத சொல்லுங்க. ஹீரோவா ஒரு படத்துக்கு கதை கேட்டிருக்கோம். ஹீரோனா சொல்லுங்க, அது யார்கிட்ட கேட்டீங்க, என்ன ரிவீல் பண்ண மாட்டீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், அது பெரிய சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு 2-3 படத்துக்கு கதை கேட்டிருக்கோம். எப்ப
கமிட் ஆயிருக்கும். எப்போ ஷூட்டிங்கா ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. படம்னாலே அப்படித்தானே வந்தா அப்படியே வதவதன்னு வரும். எவ்வளவு சம்பாரிச்சிருக்காரு திவாகர்? நிறைய சம்பாரிச்சிருக்காரு. விளம்பரங்கள் பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன்லப்பா. நீங்க நிறைய எனக்கு யூனிக்கோ எனக்கு குவாலிட்டியா பார்க்கலாம். பிக் பாஸ்ல இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே காஸ்டியூம் இருக்கு இல்லையா, எல்லாம் கொலாப் இல்லாத ஒரே ஆள் நான் தான். அந்த பையனுக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டேன் இது வரைக்கும். வீடியோவும் போட்டு கொடுத்தேன். எனக்கு அந்த விளம்பரம் எல்லாம் பிடிக்காதுப்பா. நம்மளை ரசிக்கிற மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். விளம்பரம் பெய்டு என் ஐடியில் ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்களா? பெய்டு ஃபார் கோலபரேஷன், இந்த டிஎம் இதெல்லாம் எதுவும் இருக்காரு. விளம்பரமே அப்படிலாம் பண்ணா இன்னும் பயங்கரமா சம்பாரிச்சிருக்கோம். எனக்கு அது பிடிக்காதுப்பா. டாக்டரா இருக்கப்பயும் ரொம்ப ஹானஸ்டான ஆளு. நாங்களாம் ஒரு பாலிசியோட வாழ்றவங்க. இந்த விளம்பரம் பண்றது, ப்ரொமோஷன், ஏதாவது கடை ஓப்பனிங்னா பண்ணுவேன். ஒரு சில பேர் யாராவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னா மாடல் மாதிரி. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பார்லர் போயிருந்தேன். அவங்க ஃபேஷியல் மாடல் தானே நம்ம படுக்கிறோம். வேற எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள வரக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட்டோ வாய்ஸ் நோட்டு கொடுக்குறதோ மாடல் மாதிரி என்ன பண்ணி நீங்க போட்டுக்காங்க, அது தப்பு இல்லை. அது ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் தானே. அந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன். தவிர எங்கேயுமே இந்த பெய்டு ப்ரொமோஷன் மக்கள் கிட்ட போய் என் வாயிலிருந்து எங்கேயுமே சொல்ல மாட்டேன். அதனால இதுல உங்களுக்கு பெருசா சம்பாத்தியம் வராது. படங்கள் நடிச்சப்போ படங்கள்ல நல்லா சம்பாத்தியம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் நல்ல கால் ஷீட்டு நல்ல பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாப்போம், ஹீரோவா நடிச்சா ஒரு 50 லட்ச ரூபா சம்பளம் நினைக்கிறேன். எவ்வளவு வருதுன்னு தெரியல. ஆமா, 50 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு நல்ல ஹீரோங்க எப்படி கிடைப்பாங்க? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம படத்துல நான் நல்லா ஃபோக்கஸ் மேடம், செம்ம ஹார்ட் ஒர்க்கர். ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணேன்னா அதுல அப்படி முடிக்காம விட மாட்டேன். ஸோ இன்னொரு டக்குன்னு அது எப்படி வருதுன்னே தெரியல. டக்குன்னு வர்றாங்களா, ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, டக்குன்னு நடிச்சவங்க டேரக்டர் எப்படி பாக்குறாங்க, என்னடா அது அப்படின்ட்டு அந்த சின்சியாரிட்டி, அந்த டெடிகேஷனு. ஒரு படம் நடிக்கிறப்பலாம் பெரிய டைரக்டர் சார் ஒரிஜினல் நைஃபை கொடுங்க சார் அப்படின்ட்டு, ஒரிஜினல் கிளிசரின் போடுங்கன்றேன். அவங்க இல்லப்பா ஒரே டேக் எடுக்கிறனால கிளிசரினி, நைஃபு, வாட்டர் மெலனு நம்ம பண்றதை வச்சு சீனா கொடுப்பாங்கல்ல ஒரு சிலர், அதனால வேணாம் நீ நார்மலாவே பண்ணு அப்படின்ட்டாங்க. பண்ணிட்டு டக்குன்னு மற்றவங்களும் 1 மணி நேரம் டேக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1.5 மணி நேரம் ஆகுது ஒரு ஆளுக்கு. நான் டக்குன்னு முடிச்சுட்டு வந்தோடனே அவர் இந்த டைரக்டர் பார்த்த பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நல்ல சேலரி கொடுக்கலாம் இல்லையா? இப்போதைக்கு நான் பெருசா ஒன்றும் சம்பாதிக்கல. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஒரு படத்துக்கு கமிட் ஆகுறாரு ஹீரோவா, 50 லட்சம் சேலரி. அப்படி போட்டுடலாமா டைட்டில்? போடுங்க, போடுங்க. ஏற்கனவே போட்டு அது வைரல் ஆகி இன்னும் நீங்க என்னென்ன போட போறீங்கன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ உங்களை இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்னு கூப்பிடணுமா இல்ல டாக்டர் திவாகர்னு கூப்பிடணுமா? எல்லாருமே பசங்க சொல்றதே பாருங்க. டக்குன்னு ஒரு பையன் நிப்பாட்டுவான், சார் அந்த நடிப்பறக்குன்னு சொல்லுங்க. நான் நடிப்பறக்கேன். வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி அப்படின்னு ஃபுல்லா சொல்லுறாங்க. ஃபர்ஸ்ட் டே விஜய் சேதுபதி சார் பாத்தீங்களா, எல்லாம் உங்களுக்கெல்லாம் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படின்ட்டார் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல. அப்ப எல்லாரும் எந்திரிச்சு ஒவ்வொரு பேரா சொன்னாங்க பசங்க. நான் எந்திரிச்சு டாக்டர் திவாகர் பிபிடி அரங்க பயங்கரமா அலரிச்சு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் டே கிளாப்ஸே எனக்கு மட்டும்தான் மேடம் முடிஞ்சு, எனக்கு ஒழிஞ்சு கனியக்கா குளிச்சு. நான் உண்மையை சொல்ல வரேன், மற்ற யாருக்குமே கிளாப்ஸே. நீங்க நல்லா எபிசோட் எடுத்து பாருங்க, நான் பொய் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல எனக்கு மட்டும்தான் கிளாப்ஸ், சரியான கிளாப்ஸ். எனக்கு அப்புறம் கனியக்காக கொஞ்சம் விழுந்துச்சு. என்ன ரீசன்னா நீங்க சொன்னாப்ல ஃபுல்லா மக்கள் எதிர்பார்க்குறாங்க டாக்டர் திவாகர் பிபிடி வாட்டர்மெலன் ஸ்டார். இடையில ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்குலாம் போய் நீங்க ஏதோ பஞ்சாயத்து நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். என்ன பஞ்சாயத்து அது? எதுக்கு ஆக்சுவலி நீங்க போனீங்க, அதை சொல்லுங்க. பஞ்சாயத்துல இல்ல மேடம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு லெட்டர் கலெக்டரேட், அதாவது நன்றி உரை, நன்றி கடிதமாக கொடுத்துட்டு. ஆக்சுவலாக ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ் மேடம். நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ் அவர் உண்மையை சொல்லிட்டுங்களா, மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ன்ற வார்த்தையை நாங்கள் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோம். யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. பிஹெச்டி படித்தாதான் டாக்டர்னு போடுறோம். ஓகேங்களா? டாக்டர்ன்ற வார்த்தை லேட்டின் வார்த்தை டீச்சர்னு அர்த்தம், ஆசிரியர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை என்ன பண்ணுறாங்க, எம்பிபிஎஸ் டிகிரி கொண்டர்ஸ் டிஆர்னு போட்டுக்கிறாங்க. அவங்களா போட்டு பரம்பரையாக ட்ரெடிஷ்னல் அண்ட் கன்வென்ஷனல் மெத்தட் வச்சு அவங்களா ஒரு மரியாதைக்காக போட்டுக்கிறாங்க. அதை பார்த்து டென்டிஸ்ட் போடுறான், அதை பார்த்து ஹோமியோபதி டாக்டர், எல்லா டாக்டரும் போட்ட உடனே நாங்களும் மெடிக்கல் 5 வருஷம் படிக்கிறோம் பிசியோதெரபிஸ்ட். நாங்களும் எங்களுக்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ நாங்களும் டாக்டர்னு பாட ஆரம்பிச்சிட்டோம். இது ஃபைட் பயங்கரமாக ஆகுது. டென்டலுக்கும் எம்பிபிஎஸ்க்கும் சண்டை வரும். பட் அவங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இப்போ எங்க கோர்ஸ் இப்போதான் டெவலப் ஆகுது. 99ல இருந்து தான் பிசியோதெரபி 5 இயர்ஸ் கோர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? எல்லாமே எம்பிபிஎஸ் அப்படிதான். முதல்ல டிப்ளமோ சின்னதாக தான் டெவலப் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிசியோதெரபி முன்னாடி ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் டிப்ளமோ வந்திருக்கு 80s எல்லாம். ஓகேங்களா? அப்புறம் டிகிரியா மாறிச்சு. அப்புறம் என்னன்னா அதெல்லாம் ஸ்டாப் ஆகி 5 இயர்ஸ் கோர்ஸா 99ல ஆகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு இடையில நிறைய போராட்டம் நடக்குது. அப்போ பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களுக்கு 2021ல் ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணி டாக்டர்னே போட்டுக்கங்க அப்படின்னு லா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த லா வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் புரிதல் இல்லாமல், ஏன் பிக் பாஸ் ஹவுஸில் ஃபர்ஸ்ட் டேவே கெமிக்கே தெரியல. நான் டாக்டர் என்ன டாக்டர் திவாகர் ஃபிசியோதெரபிஸ்ட்னா டாக்டர்ஸானு கேட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய தலைவலியே வந்துருச்சு. ஸோ திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க மேடம். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிசியாட்ரிஸ்ட் அப்படின்னு ஒரு பிஎம்ஆர்னு சொல்லணும், பிசிக்கல் மெடிக்கல் ரிஹாபிலிட்டேஷன் ஒரு டீம் இருக்கு. அவங்க அசோசியேஷன்ல இருந்து இதை எதிர்த்து கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இல்லை
ஃபிசியோதெரபிஸ்ட் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட தான் செய்வாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் ஆகி ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அந்த ஆர்டரை வந்து இதுக்காக இந்த சட்டத்தை ஏற்படுத்திய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றின்னு சொல்லி கலெக்டர் மூலியமா அவங்களுக்கு லெட்டர் ஃபார்வர்ட் பண்றோம். ஓகே ஓகே. அப்ப பிரஸ் மீட்டும் கொடுத்தோம் எல்லாருக்கும். ஓகே ஓகே. அதுதான் இப்போ நீங்க வந்து ஆமா மேடம். இப்போ நீங்க இன்னொரு என்னோட முகத்தை பார்க்கல. சொல்லுங்க. ஆக்சுவலாக என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க டிராஃபிக் ராமசாமி பெட்டிஷன் எழுதுறது நன்றி இதே வேலையா இருக்கும். ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வித்தவுட் அட்வொகேட் அது எங்க ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் மேடம். கண்டில் இங்கே உட்காந்து டக்குன்னு பீகார் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இங்கே இருந்து அடிப்பேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி லா இருக்கு, நீங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்றீங்களா, எங்களுக்கு நீ என்ன பண்ணிருக்கீங்க அப்படியே அவங்க ஆடி போயிடுவாங்க. இங்க உட்காந்துக்கிட்டே ஒரு பேப்பர் பேனா தான் அட்வொகேட்டே தேவையில்லை. பக்கமா அதுவும் சளைக்காம எழுதுவேன். பேப்பர்ல எழுதுனா கிட்டத்தட்ட 50 பக்கம் எழுதி போட்டு விட்டுனா அலருவாங்க. அட்வொகேட்டு லாயர்ஸ் ஜட்ஜஸே அலறணும். ஸோ கடவுள் அந்த மாதிரி ஒரு நிறைய திறமைகளை கொடுத்துருக்காரு மேடம். வெறும் ஒன்றும் இல்லை, 10 ரூபா இதுதான் ஸ்டாம்ப்பு தான். ஓகேங்களா. அதர் ஸ்டேட்னா நம்ம இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அனுப்பிச்சு விடுவேன், கதற விடுவேன். அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நடக்கும். ஸோ நான் ஃபிசியோதெரபி டாக்டர்களில் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை மேடம், வெஸ்ட் பெங்காலில் யாரை கேட்டாலும் எனக்கு தெரியும், டெல்லியில் தெரியும், எல்லா ஸ்டேட் ஈவன் ஹிமாலயா எல்லா ஸ்டேட்லையுமே எனக்கு நல்லா தெரியும் மேடம். நான் ரொம்ப பாப்புலர். அதனால தான் பழைய ஐடியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி டாக்டர்கள் சங்கத்தில் நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷனுக்கு போட்டி போட போகிறேன்னா அடுத்த எலெக்ஷன் தான் நீங்கள் நில்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னோட ப்ரொஃபஷனல் டிக்னிட்டி யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் மேடம். இந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூ வந்தால் நிறைய பேர் இந்த தகாத வார்த்தைகளால் கொஸ்டின் கேட்கறது, மரியாதை குறைச்சல்னால மேடம் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்தவங்களும் அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். நான் என்ன பண்றேன், ஆக்டிங் வீடியோ பண்றேன், நடிக்கிறேன்னு சொல்லி தானே வந்தேன். சோ அப்படி வர்றவங்கள ஒரு ஹையஸ்ட் ப்ரொஃபஷனலா அந்த மாதிரி பேசக்கூடாது இல்லையா. சோ படிச்ச கல்வி இருக்கிறனால நான் வந்து அதை எப்பயுமே அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிடுவேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பேசிட்டோம். உங்களோட நடிப்பு திறமையை பத்தி நம்ம ஏதாவது பண்ணாம போயிட்டோம்னா கஷ்டம். அதனால நீங்க வந்து ஏதாவது நடிச்சு காமிச்சிங்கன்னா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு எந்த சீன் நடிக்க பிடிக்கும்? ஏற்கனவே நடிச்சதெல்லாம் நடிக்கக்கூடாது, புதுசா ஏதாவது நடிக்கணும். மன்மதன் படத்துல அந்த சீன் பண்ணுவோம் மேடம். சீன் பண்ணது எனக்கு சும்மா ரோஜா பூ மாதிரி என்னோட காதல வளர்த்து, ஆனா அந்த ரோஜா வெறும் எரியப்ப அதனால பிள்ளைங்களாம் குத்தி 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 ரத்தா 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 ரத்தா. ஓகேவா? வேற ஏதாவது ஒரு சீன் உங்களுக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஐயா நினைக்கல. ஐயா வேற ஐயா என்ன விட்டுருங்க. ஏன் நீங்க ஆங்கர் தானே? ஐயோ சொல்லுங்க. வேற என்ன விட்டுருங்க. வேற பூ இருந்தா கொடுங்க, பூ வச்சு நீங்க வேற சீன் நடிங்க. போட் படத்துல வந்து ஒரு சீன் பண்ண மேடம். Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me! மேடம் இந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சார் சீன் நடிச்சு காட்டுறோம். அதில் விஜய் சார் சீனே வரும், 2 பேரும் பேசுகிற மாதிரி. பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு வந்த நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டையரில் கட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுற்றின்னு வச்சுக்குவே. இன்னைக்கு செத்துவேன், நாளைக்கு சாமா, நாளைக்கு செத்துவேன், நாளைக்கு சாமா, அப்புறம் சாமா, அப்புறம் சாமா, அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றி வணக்கம். வாத்தி வாத்தி நான் பிறக்கிறப்ப குப்புறப்படுக்கல, மட்டமல்லாக்க படுத்திருந்தேன். ஓகே ஓகே சூப்பரா பண்ணீங்க. புதுப்பேட்டையில தனுஷ் அண்ணா பேசணும் ஒரு டயலாக் பேசிக்கிட்டு எனக்கு ரொம்ப அர்த்தம்ப்பா. எப்போ ஒருத்தர் முதல் கொலை பண்றானோ அப்பதான் அவனுக்கு அந்த அருமை தெரியும். அப்படியே கத்தி எடுத்து சுருகி ரத்தம் பாக்குறப்ப அப்படின்னு ஒரு போதை வரும் பாருங்க, விஷம் போதை. தமிழ் நடிகைகளுக்கு அதிகமா வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்தி? நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹோம்லியா இருப்பாங்க இல்லையா. எல்லா கேரக்டர்ஸும் எல்லா சீன்ஸ்லயும் ஒருவேளை என்னோட திங்கிங் நான் சொல்ல வரேன், அவங்க வந்து சையா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக நடிச்சிடறாங்களே, என்ன கேரக்டர் கொடுத்தாலும். ஈவன் வந்து கிளாமர் சீன் வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு லிமிட்டை தாண்ட மாட்டாங்க. ஒருவேளை அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து அவங்க ஈஸியாக பண்ணுறனால கூட அவங்களுக்கு ஈஸியாக சான்சஸ் கிடைக்கலாம். நாட் ஒன்லி கிளாமர், ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து டக்குன்னு. இப்போ டேரக்டர் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் சினிமா தானே, அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல். அவங்க எங்க எதிர்பார்க்குதோ எதிர்பார்த்த இடத்துல அவங்க பீப்புளை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க, நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கிடைக்கலன்னு ஏதாவது வருத்தமா? ஆனா படமே நடிக்க ஆரம்பிச்சு மேடம். அதாவது நீங்க அடுக்குன திறமைகளுக்கு இது கிடைக்கலையே, அதுக்கு ஏதாவது இருக்கிறது விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி தான் நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்கறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், எந்த ஹீரோயினோட நடிக்க ஆசை இருக்கு? திர்ஷா மேடம் மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஓகே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரெஸ் மீட்ல, சரி அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருந்தால் தான் நடிப்பு, இதெல்லாம் வந்து ஓவர். அது மாதிரி தான் நீங்கள் கேட்டதும். நம்ம இன்னும் படமே ஃபுல்லாக நடிக்க ஆரம்பிக்கல, வெளியில் வரல இல்லை மேடம். அப்புறம் வந்து அவார்டை பற்றி யோசிப்போம். சரி, கல்யாணத்தை பற்றி முடிப்போம் பேசி. திரிஷா மேடம் மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டு உண்மையாக அப்படி தான் வேணுமா?
அவங்க நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்டில் நிறைய அவங்கள பற்றி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை வராமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நல்ல பியூர்லி ஹைண்ட் ஹார்ட் மேடம். த்ரிஷா மேடம் பொறுத்த வரைக்கும் நிறைய நான் நியூஸில் படிச்சிருக்கேன். கால் ஷீட் முடிஞ்சு ஓவராக ஷூட் டேஸ் தள்ளி போனாலுமே அது வந்து எந்த பேமெண்ட் இல்லாமல் ஈஸியாக நடிச்சு கொடுப்பாங்கல்ல. அவங்க வந்து பியூர் டாக் லவர். ஸோ அதனால் நானும் ரொம்ப டாக் லவர் மேடம். அதனால த்ரிஷா மேடம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னேன். எப்போ கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க மேடம், சீக்கிரம் முடியும். த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? சொல்லுங்க ஏதாவது மேடம். யாருக்கு எப்போ மேரேஜை பொறுத்தவரைக்கும் யாருக்கு எப்போ எப்படி அமையும் எதுவுமே சொல்ல முடியாது. பட் திடீர்னு அமைஞ்சிரும். ஐ விஷ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது. இன்னும் நிறைய படங்கள்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு இன்டர்வியூவில் நம்ம உட்கார நினைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம்.